மார்க்கம் பேசுகிற அறிஞர்னா பெரும்பாலும் சவுதியில பிறந்திருப்பாரு அப்படின்னு நினைச்சிருவோம். இமாம் புகாரியை இன்னும் சவுதி அரேபியா நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான இருப்பாங்க. ஏன்னா நமக்கு இஸ்லாம்னாலே சவுதி, அறிவு என்றாலே அமெரிக்கா, அப்படி பிரிச்சு வச்சிருக்கிறோம். லோக்கல் ஐட்டம் என்றாலே சீனா, ஒரிஜினல் ஐட்டம் என்றாலே ஜப்பான், இப்படி தானே பிரிச்சு வச்சிருக்கிறோம். அதனால இந்த வட்டத்துக்குள்ளதான் எல்லாம் இருக்கணும்ங்கிற ஒரு சிந்தனை தாக்கம் இருக்கிறது. இதற்குள் வெளியே வந்து பார்க்கிற போதுதான் நாம் இதை தாண்டி யோசிக்க வேண்டி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் மனித சிந்தனையை பற்றி பேசியதை போல எந்த தத்துவ ஞானியாவது எங்காவது பேசி இருக்கிறாரா? சேம் டைம்ல ரெண்டு கல்லூரி இலங்கையிலே உருவாக்கப்படுகிறது. ஒன்று கஃபூரியா அரபு கல்லூரி, இன்னொன்று மதரசத்து ஸாஹிரா. கஃபூரியா அரபு கல்லூரியை உருவாக்கிய அதே அறிஞர் பெருந்தகைகள் கொலம்போ ஸாஹிராவை உருவாக்குறாங்க. அங்கே படிக்கிறவர்கள் ஆன்மீகம் படிப்பார்கள். மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கான கல்லூரி அது, உலகத்தை தெரிந்து கொள்வதற்கான கல்லூரி இது. இதிலே படித்து அடுத்த கட்டம் நகருகிறவர்கள் வேண்டுமென்றால் அதிலும் படித்து இரண்டு கல்வியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டுக்கும் சேர்ந்ததான ஒரு கல்லூரியாகத்தான் இந்த கல்லூரியும் இருக்க வேண்டும், அந்த கல்லூரியும் இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த ரெண்டு கல்லூரியுடைய நிலை என்ன? 2025 தையல் மெஷினை தான் யோசிக்கணுமா? ஏன் நம்ம ஒரு கம்ப்யூட்டரை யோசிக்கல? ஏன் ஒரு லேப்டாப்பை யோசிக்கல? ஒரு ஐபேடை யோசிக்கல? இது மாதிரி ஒரு டிவைஸை வாங்கி கொடுத்து அவளுக்கு அதனுடைய அறிவை கொடுத்து அதனூடாக அவள் அடுத்த கட்டம் நகரட்டுமே என்று நம்ம ஏன் யோசிக்கல? நம்ம வட்டம் குறுகியது. தையல் மெஷின் வாங்குற காசை விட குறைவான காசுல நீங்க ஒரு லேப்டாப்பை வாங்கிடலாம். அவங்களுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்த சில விஷயங்களையும் கொடுக்க வேண்டிய சிலதையும் நம்ம கொடுத்துட்டோம்னாலே அவங்க அதை படிச்சு இன்றைக்கு இருக்கிற நவீன உலகத்துக்குள்ளாக வேண்டிய அளவுக்கு சம்பாதித்துக் கொள்ளவும் முடியும். கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளவும் முடியும். யாரிடத்திலும் எந்த ஒரு தேவைக்காக போய் நிற்க வேண்டிய நிர்பந்தமும் வராது. நாட்டிலே 15% நம்ம போதைப் பொருட்களை பயன்படுத்துறதுல 17% நம்ம இருக்கிறோம். இதான் முன்னேற்றமா? இதான் நம்முடைய வளர்ச்சியா? நிறைய ஊர்களில் நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா? பள்ளிவாசலுக்கு புதிய நிர்வாகம் வந்தா புதிய நிர்வாகம் என்ன செஞ்சது அடுத்து வர்ற நிர்வாகம் ஒரு கேள்வி கேட்பான். ஏற்கனவே இருந்த நிர்வாகம் என்ன செய்தது இந்த நிர்வாகம் கேள்வி கேட்கும்ங்கிறதுனாலேயே இந்த நிர்வாகம் என்ன செஞ்சது அடுத்த நிர்வாகம் கேள்வி கேட்கும்ங்கிறதுனாலேயே பெரும்பாலான பள்ளிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டொய்லெட்டை உடைச்சு கட்டுவாங்க. பாத்துக்கீங்களா? யாரையும் விமர்சிக்கிறதுக்காக நான் சொல்லல, யதார்த்தத்தை சொல்றேன். பெரிய பெரிய மனாராவை கட்டுவோம், பள்ளியில் அடையாளப்படுத்துங்க, மாற்று கருத்து இல்ல. டொய்லெட் சரியில்லைன்னா அதை உடைச்சு கட்டுங்க, எல்லாம் ஓகே. இதே அளவுக்கு பாடசாலைகளுக்கும் படிக்கிறவர்களுக்கும் கல்வியை தேடுகிறவர்களுக்கும் இதே முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, நிகம்பு போர் தொட்ட பகுதிகளில் இந்த பாடசாலையில் நடைபெறக்கூடிய இந்த ஊரிலே கல்வி கற்று கல்வித்துறையில் சாதித்த மாணவர்கள், அதே போன்று இன்றைக்கு பல துறைகளிலும் சாதனையாளர்களாக இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கான ஒரு விருது வழங்குகிற, அவர்களை கௌரவிக்கிற, அவர்களை பாராட்டுகிற ஒரு முன்னோடியான நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு பேசுமாறு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்துகிறோம் என்கிற ஒரு செய்தியை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அந்த செய்தியை கேட்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் ஒரு ஊரினுடைய கல்வியலாளர்கள் ஒரு ஊரிலே இந்த உலக கல்வி மார்க்க கல்வி இரண்டுக்குமான முயற்சிகளை செய்யக்கூடியவர்களை கடந்த பல ஆண்டுகளாக அவர்களுக்குரிய வரவேற்புகள் வழங்கப்படவில்லை. எனவே நாங்கள் அவர்களை ஒட்டுமொத்தமாக அழைத்து கண்ணியப்படுத்துகிற, அவர்களுக்கு விருது வழங்கி அவர்களை பாராட்டுகிற நிகழ்வை தான் நடத்தப் போகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஏனென்றால் இந்த செய்திகளை பொறுத்தவரையில் குறிப்பாக இலங்கையினுடைய இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலே பல பகுதிகளிலும் நடத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்றதிலிருந்து சுதந்திரத்திற்கு முன்பிருந்து இந்த நாட்டுக்காக, இந்த தேசத்திற்காக, நம்முடைய சமூகத்திற்காக அரும்பெரும் பாடுபட்ட ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இலங்கையிலே இருக்கிறது. ஆனால் இத்தனை ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 76 தடவைகள் நம்ம சுதந்திரத்தை கொண்டாடி இருக்கிறோம், அது பற்றி பேசி இருக்கிறோம், இந்த நாட்டினுடைய தியாகிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்படி பலவிடுத்தம் பேசப்பட்டாலும் இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் இஸ்லாமிய சமூகம் செய்திருக்கக்கூடிய தியாகங்கள்,
அல்லது நாம் செய்திருக்கக்கூடிய காரியங்கள் இதுவரைக்கும் உரிய விதத்தில் பேசப்படாமல் இருக்கிறது என்கிற ஒரு மனக்குறை எப்போதும் நமக்கு மத்தியிலே இருக்கிறது. அதற்கான காரணமாக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எதை நம்ம முடிவுக்கு வரலாம் என்று சொன்னா, அவர்களுக்கு தெரிகிறதுக்கு முன்பதாக அது நமக்கு தெரியணும். நம்ம என்ன பண்ணிருக்கோம்ங்கிறது நமக்கே தெரியல. நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளவும் இல்லை, ஆவணப்படுத்தவும் இல்லை. அடுத்த கட்டத்திற்கு வரக்கூடிய சந்ததியினருக்கு அதை நாம் கற்றுக் கொடுக்கவும் இல்லை. அடுத்த தலைமுறையாக வரக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் இருக்க போகிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்பதற்கான உரிய விதமான எந்த வழிகாட்டுதல்களையும் முறைப்படி பல ஊர்களும் கொடுக்க தவறி கொண்டிருக்கின்றன என்பதை நாம் கண்ணுக்கு முன்னால் பார்க்க முடியும். பொதுவாகவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு மருத்துவத்துறையில ஒரு மாணவர் கல்வி கற்று மருத்துவராக வெளியே வருகிறார் என்று சொன்னால், வெளியே வரும் வரைக்கும் அதை கற்று அவர் அதற்கான தியாகங்களை செய்து அதனுடைய பின்னணி லைஃபை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவரும் அவருடைய குடும்பமும் மாத்திரம்தான் பெரும்பாலும் அதற்கு பின்னால் இருப்பார்கள். ஒரு சில ஊர்களில் ஊரினுடைய பின்னணி இருக்கும், அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பின்னணி இருக்கும். ஆனா பெரும்பாலும் எடுத்துக்கிட்டோம்னா, போற்றப்படுகிற வரைக்கும், அந்த போற்றுதலை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் அவன் மாத்திரம்தான் போராட வேண்டி இருக்கிறது. இங்கே போராடுவதற்கு, அருகிலே நிற்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதற்கு கூட ஆட்கள் இல்லாத நிலை இருக்கிறது. இந்த நிலை மாற்றப்படுகிற போது கண்டிப்பாக நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த சமூகம் யார், நாம் யார் என்பதை இந்த உலகு கண்டுகொள்ள முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல டெக்னாலஜிகளுக்கு அடிப்படை ஃபவுண்டேஷன் அமைத்து கொடுத்த ஒரு மக்கள் குழுவாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பேசப்படாத குழுவாக இருக்கிறது. உதாரணமாக இன்றைக்கு மருத்துவத்துறையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மருத்துவத்துறையில படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவிசன்னா என்ற ஒரு அறிஞனை பற்றி பேசப்படும். அவிசன்னா என்றொருவர் இருந்தார், அவர் மருத்துவத்தின் மேதையாக இருந்தார், அவர்தான் இந்த மருத்துவத்தின் தந்தையாக இருக்கிறார். கடந்த 200 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் மெடிசின்ல அடிப்படை புத்தகமாக வைக்கப்பட்டது அவிசன்னாவினுடைய புத்தகங்கள். இந்த அவிசன்னா என்ற பெயரில் ஒருவர் இருக்கிறார். அவிசன்னா என்றுதான் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறார். அவிசன்னா என்றால் யார் என்றால் அவிசன்னா என்று மட்டும்தான் தெரிகிறது. இவர் யார் என்கிற அடிப்படை எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது? அலி இப்னு சீனா என்கிற ஒரு அறிஞர் இன்றைக்கு அவிசன்னா என்கிற பெயரால் அழைக்கப்படுகிறார். கேட்டா ஏதோ ஒரு பிரிட்டிஷ்காரரா இருப்பார் போல, ஒரு இங்கிலீஷ் பேசக்கூடியவரா இருப்பார் போல, கொஞ்சம் ஸ்டைலான பேர் இருக்குது. ஏன்னா அவிசன்னான்னு வச்சிருக்கிறாங்கல்ல. ஏன்னா நம்முடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டா, சிந்தனை தாக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டா, படிச்சவன் பூரா அமெரிக்கால இருப்பான், படிச்சவன் பூரா வெஸ்ட்ல இருப்பான், அறிவாளிகள் பூரா அமெரிக்காவிலையும் வெஸ்ட் நாடுகளையும் மட்டும்தான், யூரோப் நாடுகளில் மட்டும்தான் இருப்பாங்க என்று நம்மளுக்கு நாமளே திருப்தி பட்டு கொண்டு இருக்கிறோம். உண்மையான நிலை அதுதானா? படிச்சவன் பூரா அமெரிக்காவில் இருக்கிறானா? எந்த நாட்டிலேயாவது படிச்சுட்டு போய் அமெரிக்காவில் இருக்கிறானா? அதைத்தான் நம்ம யோசிக்கணும். எங்கேயாவது ஒரு நாட்டில் படிப்பாங்க, எங்கேயாவது ஒரு நாட்டில் வளர்ந்து வந்துருவான், ஆனா அமெரிக்காவில் போய் செட்டில்ட் ஆகுவான். அந்த நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த சமூகம் மட்டுமல்ல, எந்த சமூகமும் முன்னால் வந்துவிட முடியும். இன்றைக்கு உலகத்தையே வியாபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே நீங்க பெரும்பாலும் எடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கே சம்பந்தம் இல்லாதவர்கள். ஆனா அமெரிக்கா கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறது. கடைசியாக டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி 500 பில்லியன் USD அதற்காக ஒதுக்கி இருக்கிறார். நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டு இலங்கையில ஒரு ஏரியாவில் ஒரு ஊர்ல உட்கார்ந்துகிட்டு என்ன யோசிப்போம்னா, அடே 500 பில்லியன் USD ஏஐ என்ற ஒரு தொழில்நுட்பத்துக்காக இவர் ஒதுக்குறாரே, இவருக்கு என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இவருக்கு என்ன நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ஒதுக்கியவர் அவர். ஒதுக்குவதற்கான காரணமாக இருந்தவர்கள் யார்? இன்றைக்கு நாம் தொழில்நுட்பமாக பார்க்கிற கூகுளாக இருந்தாலும் சரி, சமூக வலைதளங்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்தியர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பல ஊடகங்களுடைய பல முக்கியஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் இலங்கையை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அறியப்படாமல் இருக்கிறார்கள். எப்படி அறியப்படாமல்? ஒன்றோ அறியப்படுவார்கள் வேறு ஒரு பெயரில், அல்லது அறியப்படாமலேயே இருப்பார்கள். ஒன்னும் அவிசன்னா மாதிரி வேற பேர்ல பார்க்கப்படுவோம், இல்லைன்னு சொன்னா ஆளே அட்ரஸ் இல்லாம இருப்போம். பேரை கேட்டு ஆள் யாருன்னு தேடி பார்த்தா தான் அட இந்த ஒரு சவுத் ஏசியாவில் ஒரு நாட்டில் எங்கேயோ இருந்த ஒரு ஆளு என்று கண்டுபிடிக்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, நம்ம உள்ளத்துல நம்மளே போட்டு வச்சிருக்கிறோம், அறிவாளிகள் பூரா அங்கிருந்து தான் வருவாங்க. அப்படித்தானே? ஒரு மார்க்கம் பேசுகிற அறிஞர்னா பெரும்பாலும் சவுதியில் பிறந்திருப்பாரு அப்படின்னு நினைச்சிருவோம். இமாம் புகாரியையே இன்னும் சவுதி அரேபியா நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான இருப்பாங்க.
இமாம் முஸ்லிம் எடுத்துக்கிட்டு அவரும் அங்கதான் நினைச்சுக்கிடுவாங்க. ஏன்னா நமக்கு இஸ்லாம்னாலே சவுதி, அறிவு என்றாலே அமெரிக்கா, அப்படி பிரிச்சு வச்சிருக்கிறோம். லோக்கல் ஐட்டம் என்றாலே சீனா, ஒரிஜினல் ஐட்டம் என்றாலே ஜப்பான், இப்படித்தானே பிரிச்சு வச்சிருக்கிறோம். அதனால இந்த வட்டத்துக்குள்ளதான் எல்லாம் இருக்கணும்ங்கிற ஒரு சிந்தனை தாக்கம் இருக்கிறது. இதற்குள் வெளியே வந்து பார்க்கிற போதுதான் நாம் இதை தாண்டி யோசிக்க வேண்டி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல வேதங்கள், பல தத்துவங்கள், பல பேர் சொன்ன கருத்துக்கள் என்று பலதையும் நீங்கள் பார்க்க முடியும். எந்த கருத்துக்களை பார்த்தாலும், எந்த தத்துவங்களை பார்த்தாலும் திருமறை குர்ஆனுடைய தத்துவத்திற்கு நிகரான எந்த தத்துவத்தையும் யாரும் சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகரான ஒரு தத்துவ ஞானியை யாரும் பார்க்கவும் முடியாது. இது நான் ஒரு இஸ்லாமியன் என்பதற்காக உங்களுக்கு மத்தியிலே அதை சொல்லவும் இல்லை. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அவருடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருந்தது. கவிஞர் முகமது மேத்தா, மு மேத்தாவினுடைய நபிகள் நாயகம் ஒரு காவியம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அதிலே கவிஞர் மு மேத்தா சொல்லும் போது சொல்லுகிறார், நடக்கும் கால்கள் எங்கேனும் நாட்காட்டி ஆனதுண்டோ, முகம்மது நடந்தார், ஹிஜ்ரி ஆண்டு பிறந்தது என்றார். உலகத்திலேயே கேலண்டர் என்று நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த கேலண்டரையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, கேலண்டர் ஜூலியஸ் சீசராக இருக்கலாம், ஜூலியன் கேலண்டராக இருக்கலாம், அதற்கு ஒரு பின்னணியை சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் நடந்து போனார் என்பதற்காக வேண்டி, ஒரு சமூகத்திற்காக, ஒரு நாட்டுக்காக, ஒரு தேசத்திற்காக ஒரு நாட்காட்டி உருவாக்கப்பட்டது என்றால் முகமது நபியினுடைய நடத்தைக்காக உருவாக்கப்பட்டது. அவர் ஹிஜ்ரத்து போனாரு, ஹிஜ்ரி என்ற ஒரு கேலண்டர் சிஸ்டமே கொண்டு வரப்பட்டது. சில விஷயங்களை தேவையில்லாமல் செய்த காரணத்தினால் நம்முடைய பெருமையையும் நாம் இழந்து நிற்கிறோம். இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற எந்த முறையான கணித முறையாக இருந்தாலும் சரி, கணிதத்தில் பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸாக இருந்தாலும் சரி, அதனுடைய உரிமையாளர்கள் நாம். என்ன பார்க்கிறோம், அழகா ஒன்றை கண்டுபிடிப்பாங்க, எதையாவது ஒன்று செஞ்செடுப்பாங்க, அதை எவனாவது உரிமை கோரும்போது நீ வச்சுக்க, நாங்க வேற ஒன்று செஞ்சுட்டு போயிடறோம். இதுதானே நம்முடைய சிந்தனை. அந்த சிந்தனையிலிருந்து நம்ம வெளிவர வேண்டி இருக்கிறது. அது வெளியே கொண்டு வந்தது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் மனித சிந்தனையை பற்றி பேசியதை போல எந்த தத்துவ ஞானியாவது எங்காவது பேசி இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, கண்டிப்பாக எங்கேயுமே யாரும் பேசவில்லை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். குர்ஆன்ல நம்ம பார்த்தோம்னா பல இடங்கள்ல சிந்தனையை பற்றி பேசுகிறான். இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களான்றே கேட்கிறான். பொதுவாக ஒரு தத்துவம் என்ன சொல்லும் தெரியுமா, நீ எதண்டாலும் கேட்டுக்க, இதை சிந்திச்சிடாத. பிலாசபியினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டா, நீங்க இப்படி ஒன்று சொன்னீங்களே அது சரியா, அது உங்களுக்கு தேவையில்லை, நான் சொன்னா கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் சொன்னதை நீங்க கேட்டா மட்டும்தான் அடுத்த கட்டம் போக முடியும். நான் சொன்னது எப்படின்னு யோசிக்க வந்தீங்கன்னா அது பிரச்சனைக்கு வழிவகுக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிலாசபிக்கும் அடிப்படை இதுதான். ஆனா இஸ்லாம் சொன்ன பிலாசபியினுடைய அடிப்படை என்ன தெரியுமா, நான் சொன்னதையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இது சரிதானா, கரெக்டா இருக்குதா, அதை சிந்திச்சு பாருங்க. உங்க உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டிருக்குதா, அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா, சிந்திக்க மாட்டீங்களா? ஏன் இதெல்லாம் கேட்கிறான்னு சொன்னா, இந்த கல்வி எவ்வளவு முக்கியப்பட்டது, சிந்தனை என்பது எவ்வளவு முக்கியமானது, அடுத்த கட்டம் நகர்வதற்கு தேவையானது என்பதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். இந்த உலகத்தினுடைய படைகோலத்தை பற்றி பேசுகிற போது, வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் தஆலா படைத்திருப்பதில் இரவு பகல் மாறி மாறி வர்றதுல எல்லாம் அறிவுடைய மக்களுக்கு, யோசிக்கக்கூடிய மக்களுக்கு பல சான்றுகள் இருக்கிறது. எந்த வேதமாவது இதை பத்தி பேசுமா, எந்த பிலாசபியாவது இதை பத்தி பேச வேண்டிய தேவை இருக்குதா? எந்த தேவையும் இல்லை. வந்தமா, தொழுகை நோன்பை பத்தி சொன்னமா, இபாதத்துகளை பத்தி பேசினோமா, மறுமையை பத்தி பேசினோமான்ட்டு போக வேண்டியதானே. அதை தாண்டி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, வானம் பூமி இந்த உலகத்தினுடைய செயல்பாடு இதை பற்றி சிந்திக்கிற மக்களுக்கு பல சான்றுகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப என்ன அர்த்தம்னா, சிந்திக்கணும், யோசிக்கணும் என்பதற்காக இஸ்லாம் இப்படிப்பட்ட விவகாரங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு முதலாக இறக்கப்பட்ட வசனமே அதுதானே. முதல்ல ஒரு நபி என்று ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய உபதேசமாக எது இருக்க வேண்டும் என்று நம்ம நினைப்போம். நபியே நீங்க தொழுங்க, என்ன வணங்குங்க, எனக்கு இபாதத்து பண்ணுங்க, ஹஜ்ஜிக்கு போங்க, நோன்பு பிடிங்க, இதை பத்தி அல்லாஹ் பேசல. படிப்பீராக, ஓதுவீராக, இக்ராங்கிறது தானே சொன்னா. இதுல இருந்து நம்ம புரிய வேண்டியது என்ன, நம்முடைய அடிப்படை கல்வியை பற்றியது. இஸ்லாம் என்பது கல்விக்குரிய முக்கியத்துவம் வழங்கக்கூடியது. இந்த அடிப்படையில் நம்முடைய முன்னோர் மிக தெளிவாக இருந்தார்கள். நம்ம தெளிவாக இல்லை என்பதைத்தான் நாம் புரிய வேண்டும். உதாரணமாக
இலங்கையில் இருக்கக்கூடிய ஜாகிரா கல்லூரிகள். இந்த கல்லூரிகளுடைய மூலமாக இருப்பது கலம்போ ஜாகிரா. இந்த ஜாகிராக்களுக்கு மத்தியிலே ஒரு செயின் கிடையாது. ஆனா பேரளவுல பேருண்டு இருக்குல்ல, கலம்போ ஜாகிரா, கல்முன ஜாகிரா, கம்பல ஜாகிரான்னு பேர்ல இருக்குது. ஆனா இந்த எந்த கல்லூரியும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டது இல்லைதான். இந்த கலம்போ ஜாகிரா என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது? அது மதரசத்து ஜாகிரா, மதரசாவோட பேர்ல தான் மதரசத்து ஜாகிராண்டி ஏன் உருவாக்கினாங்கன்னா, அது அரபிக் கல்லூரியா இருக்கணும்ங்கிறதுக்கு இல்ல. சேம் டைம்ல ரெண்டு கல்லூரி இலங்கையிலே உருவாக்கப்படுகிறது. ஒன்று கஃபூரியா அரபு கல்லூரி, இன்னொன்று மதரசத்து ஜாகிரா. கஃபூரியா அரபு கல்லூரியை உருவாக்கிய அதே அறிஞர் பெருந்தகைகள் இந்த பக்கம் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த கலம்போ ஜாகிராவை உருவாக்குறாங்க. எதுக்காக உருவாக்குறாங்கன்னா, அங்கே படிக்கிறவர்கள் ஆன்மீகம் படிப்பார்கள், மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கான கல்லூரி அது, உலகத்தை தெரிந்து கொள்வதற்கான கல்லூரி இது. இதிலே படித்து அடுத்த கட்டம் நகருகிறவர்கள் வேண்டுமென்றால் அதிலும் படித்து இரண்டு கல்வியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டுக்கும் சேர்ந்ததான ஒரு கல்லூரியாகத்தான் இந்த கல்லூரியும் இருக்க வேண்டும், அந்த கல்லூரியும் இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு இந்த ரெண்டு கல்லூரியுடைய நிலை என்ன, அதை நம்ம யோசிக்கணும்ல. இலங்கையில வரக்கூடிய ரிசல்ட்ஸ்களை எடுங்க, ஏஎல் ரிசல்ட் அல்லது ஓஎல் ரிசல்ட். இந்த ரிசல்ட் எடுத்தோம்னா ஒரு 10 பாடசாலைகள், முன்னணி பாடசாலைகள் பட்டியலை போடுவானா இல்லையா? இப்ப சில திருத்தங்கள் நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் வர இருக்குது, அரசாங்கம் கொண்டு வர இருக்கு. இந்த பட்டியல் எல்லாம் பெரும்பாலும் இப்ப இந்த ஸ்காலர்ஷிப்ல அந்த முன்னால எத்தனை மார்க்ஸ் எத்தனை பேர் எடுத்தாங்கிற அந்த மாதிரி லிஸ்ட்டுகளை வெளியிடுறதை தவிர்த்திருக்கிறாங்க. அது குழப்பத்தால தவிர்த்தாங்க. ஆனா உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டியதுதான், மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இந்த ஏஎல் அல்லது ஓஎல் இந்த பரீட்சைகள்ல முதல் 10 இடங்களை பிடிக்கக்கூடிய பாடசாலைகள் என்கிற பட்டியல் கொடுக்கப்படுகிறதா இல்லையா? இந்த பட்டியல்ல ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக இலங்கையில எந்த இஸ்லாமிய முஸ்லிம் பாடசாலைகளாவது இடம் பிடித்திருக்கிறதான்னு தேடி பாருங்க. எங்கேயுமே இல்லை. கலம்போ ஜாகிரா இருக்கா? இல்ல. அல்லது கம்பல ஜாகிரா இருக்கா? இல்ல. அல்லது உங்க ஊர்ல ஒரு கல்லூரி இருக்குதா? இல்ல. ஆனா பல ஊர்கள்ல தேசிய பாடசாலைகள் இருக்குது, நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்குது, பேர்கள்ல பெரிய பெரிய ஸ்கூல்கள் இருக்குது. ஆனா இந்த 10க்குள்ள எந்த ஸ்கூலுமே கிடையாது, எந்த ஸ்கூலுமே வரல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சிங்கள சகோதரர்களுடைய பாடசாலைகள் அந்த இடங்களை பிடித்துக் கொண்டே வந்தது. இறுதியாக ஒரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டா, ட்ரிங்கோமலே சண்முகா வித்யாலயம் அதற்குள் வந்திருக்கிறது. இறுதியாக வெளியான அட்வான்ஸ் லெவல் ரிசல்ட்டுக்குள்ள ட்ரிங்கோமலே சண்முகா வந்திருக்கிறது, தமிழ் பாடசாலை. எதுக்காக சொல்ல வர்றேன்னு கேட்டா, பெரும்பான்மை சமூகத்தினர் படிக்கிறார்கள், நாம் படிக்கவில்லை என்கிற குறைக்காக மட்டுமல்ல, பொறாமைப்பட வேண்டிய இடம் இது. கல்வியில் தான் நாம் பொறாமைப்பட வேண்டும். அவர்கள் படிக்கிறார்கள் என்றால் நாம் ஏன் படிக்கவில்லை? நம்முடைய முன்னோர்கள் இப்படி இருக்கவில்லையே. இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கிற நேரம், இலங்கைக்கு சுதந்திரம் எப்படி கொடுக்கப்பட போகிறது என்கிற ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், நாடே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. டிஎஸ் சேனாநாயக்க தலையிலே கையை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா ஒரு பக்கம் இலங்கைக்கு சுதந்திரம் கொடுப்பதற்கு ஏகாதிபத்தியம் தயாராகிவிட்டது. இதே நேரத்தில் சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு இங்கிருக்கக்கூடிய நன்மக்களும் தயாராக இருக்கிறார்கள். என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா? 3 சமூகம் இருக்கிறது நாட்டுக்குள், பெரும் சமூகமாக. ஒன்று, பெரும்பான்மை சிங்கள சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவங்க நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னு நிற்கிறாங்க. இரண்டாவதாக தமிழ் சமூகத்தினுடைய பொன்னம்பலம் ராமநாதன், பொன்னம்பலம் அருணாச்சலம் போன்ற தலைவர்கள் எல்லாம் எங்களுக்கு தமிழ் தரப்புக்கான தனித்தீர்வு வேண்டும் என்று தனியாக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். டிஎஸ் சேனாநாயக்க என்ன யோசிக்கிறார்னா, ஒரு பக்கம் இவங்க கேட்கிறாங்க, ஒரு பக்கம் பொதுவான நாட்டுக்கான சுதந்திரம். இப்ப முஸ்லிம்கள் என்ன கேட்க போறாங்க? இப்ப அவங்களும் கேட்பாங்கல்ல. கேட்டா இப்ப நம்ம என்ன பண்றது? அவங்களுக்கு வடக்கு, இவங்களுக்கு கிழக்கு, நமக்கு தெற்குன்னு முடிவெடுக்கிறதா? சுதந்திரத்திற்கான நேரம் இது. அழைத்து பேசுகிறார். டிபி ஜாயா போன்ற தலைவர்களை அழைத்து டிஎஸ் சேனாநாயக்க கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும்? நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது, கிடைச்சா சுதந்திரத்தை நம்ம எடுத்துக்கிறோமா அல்லது உங்களுக்கு என்ன வேணும் அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்முடைய தலைவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்களுக்கு ஒன்றுமே வேணாம், நாங்கள் ஒட்டுமொத்த இலங்கைக்கு கீழாக ஒரு சமூகமாக இருப்பதற்கு தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு அது வேணும் இது வேணும் எதையுமே நாங்க கேட்க ரெடி இல்லை, சுதந்திரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வாங்க. தலைவலி குறைஞ்சிருச்சு. ஆனா அடுத்த சகோதரர்கள் அவர்களுக்கு தேவையானதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அது கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்கிற சர்ச்சைக்குள்ள எல்லாம் நான் போகல. இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இப்ப இருக்கிற கொழும்புல இருக்க செக்ரட்டரியேட் இருக்குதா இல்லையா? செக்ரட்டரியேட்டுக்குள்ள நம்ம போனோம்னா, முன்பகுதியால உள்ள போனீங்கன்னு சொன்னா, உள்ள இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தவர்களுடைய சிலைகள் அப்படியெல்லாம் வச்சிருக்கிறாங்க.
நம்ம செலவு வைக்க மாட்டோம். நம்ம டிபி ஜாய்க்கு செலவு வச்சதும் இல்லை, மாக்கான் மாக்காருக்கு வச்சதும் கிடையாது, அசீஸுக்கு வச்ச எந்த தலைவர்களுக்கு நம்ம செலவு வைக்க போறதும் இல்லை. ஆனா கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம செலவு தான் வைக்க மாட்டோம், ஒரு போர்டு கூடவா வைக்க மாட்டியே? எவ்வளவு ஒரு தியாகத்தை நம்ம பண்ணி இருக்கிறோம். நாட்டினுடைய பங்கு கேட்டவர்களுக்கு எட்டி பார்க்கிற அளவுக்கு சிலை இருக்கிறது. பொன்னம்பலம் ராமநாதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இன்றைய சமூகம் பார்க்கும் போது இந்த பின்னணி வரலாறு தெரியாமல் அதை பார்க்க போகிறார்கள். ஆனால் நம்மள யாரா எங்கேயாவது ஒரு போட்டோவாவது ஒரு 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 எழுத்திலேயாவது இவர்களுடைய தியாகம் ஒரு கல்வெட்டாவது இல்லையான்னு சொல்லி தேடி பார்த்தா எங்கேயுமே இல்லை. அவங்களும் வைக்கல, நம்மளும் வைக்க சொல்லல, நம்ம சமூகத்துக்கும் இது தெரியல, யாருக்கும் தெரிய போவதும் இல்லை. எவ்வளவு ஒரு முக்கியமான விவகாரம். இதுக்கு நிறைய சகோதரர்கள் உதவி பண்ணியிருக்கிறாங்கம்மா. உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லா பகுதிகளில் இருந்து நாங்கள் யூடியூப்பில் பலஸ்டைனை பற்றி பேசுகிற நேரத்தில் அதுக்கு இடையில் இந்த விளம்பரத்தை பண்ணித்தான் எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டுகளை நம்ம பண்ணுறோம். சரியா? வந்து பாருங்கள், வீடை முதல்ல நீங்கள் பாருங்கள், காட்டுவோம் வாங்க. உதவி செஞ்சாங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருந்தால் சரி. துவா செய்யுங்க அவங்களுக்காக. நிறைய சகோதரர்கள் இதுக்கு 100 ரூபா, 150 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா இப்படியெல்லாம் சேர்த்து தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் 9 வீடு கட்ட வேண்டி இருக்குது. எல்லாமே இப்படித்தான் செய்கிறோம். எந்த ஒன்றும் அப்படி மொத்தமாக ஒரு காசை கொண்டாந்து வச்சு நாங்கள் செய்யலை. தலைவருக்கு தெரியும், பள்ளி தலைவருக்கு. இவங்களோட ஒத்துழைப்போடு தான் இவ்வளோ வேலைகளுக்கும் ஃபுல்லாக இவங்க தான் ஒத்துழைச்சி. இவங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் 9 வீடுகள் கட்டி இருக்குது, அவங்களுக்காகவும் துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளெல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? சரி, சந்தோஷமாயிருங்க. எங்களோட பணி முடிஞ்சிருச்சு. சரியா? இனி உங்கள் வீடு இது. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 8 பேர் உண்டு, 7 பேர் தான் நினைக்கிறாங்க. 5 பொம்பளை, 3 ஆம்பளை உண்டு சிலாங்க. சரி, இப்போ உங்களோட பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிறேங்க. இனி நான் இப்போலேருந்து உங்களோட வீடு தான் இது. இளைய தலைவர், சரியா? அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு நம்ம 5வது வீட்டை ஒப்படைச்சிருக்கிறோம். சகோதரர் ஹாலிதீன் அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். அவங்களுக்கான வீடு தான் இது. நம்முடைய பணி முடிந்தது, அவர்களுக்கான பணியும் நமக்கு முடிஞ்சது. இன்னும் நம்ம கிட்டத்தட்ட 9 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. அதற்கும் உங்களுடைய உதவிகளைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பத்திற்குரிய அவர்களுடைய வீட்டு தேவை நிவர்த்தி செய்யப்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அத்தனை பேரும் எங்களுக்காகவும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். இதை தாண்டி அதே செக்ரட்டரியேட்டுக்கு எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா கோட்டை போலீஸ் நிலையம் இருக்கிறது. அந்த போலீஸுக்கு எல்லாரும் போலீஸுக்கு போயிட்டு வருவாங்க, யாரும் ஹட்டன் நேஷனல் பேங்குக்கு போயிட்டு வருவாங்க, ஜனாதிபதி அலுவலகத்துக்கு போவாங்க. அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஹட்டன் நேஷனல் பேங்குக்கு எதிர்த்தாப்புல ஒரு கம்பி கேட்டு போட்ட மாதிரி ஒரு ஒரு காவலாளியை வைக்கிறதுக்குரிய ஒரு ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்குது. அங்கே போனாக்கள் எல்லாருமே அதை பார்த்துருப்போம். ஆனால் இது என்னன்னு பார்த்துருக்க மாட்டோம். ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமை கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு 3 புகைப்படம் இருக்கிறது. அந்த புகைப்படம் ஒரு செய்தியை சொல்லுகிறது, அந்த ரூம் ஒரு செய்தியை சொல்லுகிறது. அது என்னன்னு சொன்னா, நமக்கெல்லாம் தெரியும், கண்டியில் மகியங்கன பகுதிகளில் நடந்த ஒரு சம்பவம். 2ஆம் ராஜசிங்க மன்னன் அவனை கொல்வதற்காக ஏகாதிபத்திய இராணுவத்தினர் விரட்டி கொண்டே செல்கிறார்கள். ராஜசிங்க மன்னர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஓடுகிறவர் கடைசியில் என்ன செய்கிறாரு? மகியங்கன காட்டுக்குள்ள இருந்த ஒரு மர பொந்துக்குள்ள போய் ஒளிச்சிடுறாரு. ஒளித்தவருக்கு வெளியில வந்து இராணுவம் அந்த நேரத்தில் இந்த ஆக்கிரமிப்பு இராணுவம் வந்து பார்க்குறாங்க. மன்னர் ஓடி வந்தவரை காண, எங்கடான்னு சொல்லி தேடி பார்த்தா பக்கத்தில் ஒரு பொம்பளை பால் கறந்துக்கிட்டு இருக்கிறா. அவகிட்ட போய் கேட்குறாங்க, மன்னர் ஓடி வந்தாரே கண்டியா? இப்போ அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது? இப்போ ஆமாம், நான் மன்னரை கண்டேன்னு சொன்னால் காட்டி கொடுத்த மாதிரி ஆயிரும், மன்னரை காணலன்னு சொன்னால் மார்க் அடிப்படையில் பொய் சொன்ன மாதிரி ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறது? புத்திசாலித்தனமாக யோசிக்கவும் வேண்டும். இதற்கிடையில் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போகிற போது அன்னை அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடும்ப சுமையை ஒப்படைத்து விட்டு செல்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விட்டவர்கள் ரொம்ப சிறிய வயதுடையவர்களாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் நாட்டை விட்டு போயிட்டாங்க. போனதோட எதிரிகள் அபூஜஹல் உள்ளிட்ட எதிரிகள் எல்லாம் வந்துட்டாங்க.
வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தேடுகிறார்கள். தேடிக்கொண்டு என்ன கேட்கிறாங்கன்னா, தேடி தேடி வந்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட வந்துட்டாங்க. வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, எங்க உங்க தகப்பனார் எங்கன்னு கேட்கிறாங்க. அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப தகப்பனார் எங்கன்னு சொல்லிட்டோம்னா ரெண்டு பேரும் மாட்டிக்கிடுவாங்க. சொல்லலன்னா ஏதோ பொய் சொல்ல வேண்டி வரும் அல்லது காட்டி கொடுக்க வேண்டி வரும். என்ன செய்யறது? உடனே அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, லா அத்ரி ஐன ஹுவல்லான். இப்ப அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. சரிதானே? அவர் போயிட்டாரு, இப்ப எங்க இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியாது. நுணுக்கமான ஒரு பதில சொல்றாங்க. நீங்க கேட்கிற ரசூலுல்லாஹும் அபூபக்கர் என்னுடைய தகப்பனாரும் இப்ப எங்க இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது. இப்ப எங்க இருக்கிறாங்கன்னா இப்ப இதே நம்ம காலத்துல நடந்தா இப்ப தெரியாதுல்ல. உன் வாப்பாவுக்கு கால் பண்ணி லைவ் லொகேஷன் போட சொல்லு, சொல்றோமா இல்லையா? கால் பண்ணி வாட்ஸ்அப்ல லைவ் லொகேஷன் அனுப்ப சொல்லு, எங்க இருக்கிறாங்கன்னு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டுருவோம். அப்ப அது கேட்க முடியாது. அந்த நேரத்தில் தான் அபூ ஜஹல் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கன்னத்தில் அறைவான். இஸ்லாமிய வரலாற்றில் இவ்வளவு நடந்த சண்டைகள்ல கன்னத்தில் அடி வாங்கிய ஒரு பெண்மணியாக அன்னை அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள். எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், அனைவருக்கும் வாழ்க்கையில இப்படி ஒரு இக்கட்டு வரும். மகியங்கனை சேர்ந்த சகோதரி ஃபாத்திமாவுக்கும் இந்த இக்கட்டு வந்தது. மன்னனை காட்டி கொடுத்தால் காட்டி கொடுத்த குற்றம் வரலாறு நடிகளும் இருக்கும். காட்டி கொடுக்காவிட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா பொய் சொன்ன குற்றமாக மாறிவிடும். என்ன செய்வது? ராணுவம் கேட்குது, ஆக்கிரமிப்பு ராணுவம் கேட்க கேட்க அவங்க பதில் சொல்லாம அமைதியாவே இருக்கிறாங்க. கடைசியில் என்ன பண்றான்? மாறுகால் மாறுகை வெட்டப்படுகிறது. காத்தாங்குடி போனீங்கன்னா, காத்தாங்குடி மியூசியத்துக்கு போனீங்கன்னா தத்ரூபமாக செஞ்சு வச்சிருப்பாங்க. மாறுகால் மாறுகை, இடது கையை வெட்டி வலது காலை வெட்டுகிறார்கள். அப்பவும் அவர் சொல்லல. இது என்ன யோசிக்கணுமா இல்லையா? யார நம்ம என்ன சொல்லுவோம்? இதுக்கு போய் இந்த உள்ள இருக்காருன்னு காட்டி கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே? இது ஒரு பெரிய விஷயமா? அன்றைக்கு அவர்கள் காட்டி கொடுத்திருந்தால் இன்று வரைக்கும் நாம் காட்டி கொடுத்த சமூகம் என்றுதான் வரலாற்றில் அறியப்பட்டிருப்போம். தாங்குறா கடைசியில அவரை அந்த ஃபாத்திமாவை கொல்லுகிறார்கள், கொலை செய்கிறார்கள். கொலை செய்ததற்கு பிறகு எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. வெளியே வர்றாரு மன்னர். வந்து பார்த்தா ஃபாத்திமா இரத்த கரை படிந்த இரத்தங்கள் நிறைந்த அந்த இடத்துல செத்து போய் இருக்கிறார்கள். அப்பதான் அவர் சொன்னார், மா ரெக்கலே என்றாரு. அந்த இடத்துல சொன்ன வேர்டு தான் மா ரெக்கலே, என்னை பாதுகாத்த ரத்தமேன்னாரு. இன்னைக்கு நம்மளை பார்த்து மறக்கலே ஆக்கிட்டாங்க, பெருமையா சொல்லிக்கிற வேண்டியது நாம மாரக்கலே தான் அதுன்னு சொல்லி. அப்ப என்ன நம்ம புரியணும்னு சொன்னா, மாரக்கலே என்று சொல்லுகிற அளவுக்கு ஃபாத்திமாவின் தியாகம் இருந்தது. இதற்கும் கொழும்பிலே இருக்கிற அந்த ரூமுக்கும் என்ன தொடர்புன்னு சொன்னா, பிற்பட்ட நாட்களில் இவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த யுத்தம் தொடர்ந்து போகுது. கண்டியில ஒட்டுபந்திய யுத்தம் நடைபெற்றது. ஒட்டகப்போர், ஒட்டகத்தில் கண்டியிலே யுத்தம் நடைபெற்றதாக வரலாறு சொல்லுகிறது. டாக்டர் சுக்ரி அவர்களுடைய புத்தகத்தில் கூட அதை மென்ஷன் பண்ணி இருப்பாரு. அந்த அளவுக்கு தியாகங்களை செஞ்சு இருந்த சமூகம் இறுதியில் மன்னர் கைது செய்யப்பட்டு கொழும்பிலே கொண்டு வந்து அடைக்கப்பட்ட இடம் தான் இன்றைக்கு நம்ம பார்க்குற அந்த ஏதோ ஒரு செக்யூரிட்டி ரூம் மாதிரி இருக்கும். எட்டி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போட்டிருப்பான். இதுக்குள்ளதான் மன்னரை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அங்கிருந்தா கொழும்பு போர்ட் வழியாக அவரை வேலூர் ஜெயிலுக்கு இந்தியாவுக்கு கொண்டு போனாங்க. வேலூர் ஜெயிலில் வச்சு தான் அவர் மரணிக்கிறார் கடைசியில். இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா, நான் சொன்ன இந்த சம்பவம் 1980 காலப்பகுதிகளில் இருந்து இலங்கையினுடைய பாட புத்தகத்தில் 3ஆம் ஆண்டு தமிழ் பாட புத்தகத்தில் பாடமாக இருந்தது. இன்னைக்கு இருக்குதா? மூத்தவங்க எல்லாரும் அதை படிச்சிருப்பீங்க. நானே படிக்கிற காலத்தில் பாட புத்தகத்தில் இருந்த வரலாறு, தமிழ் பாட புத்தகத்தில் குழந்தைகளுக்கே இந்த வரலாறு இருந்தது. இன்னைக்கு வரலாறு புத்தகத்தில் இல்லை, தமிழ் பாட புத்தகத்திலும் இல்லை, வரலாற்று புத்தகத்திலும் இல்லை. எங்கேயாவது கேட்டோமா? யாரு தூக்கினான்றதை கேட்டோமா? ஏன் இல்லாமல் ஆக்கினீங்கன்றதை கேட்டோமா? நம்ம வரலாறு எங்க போச்சுங்கிறத பார்த்தோமா? ஏன்னா நமக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. வரலாறு தெரியாத சமூகம் தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. நமக்கு இந்த வரலாறு தெரியல, தெரிந்திருந்தாலும் அதுக்குரிய ஆதாரத்தை பாதுகாக்கல, பாட புத்தகத்தில் இருந்ததே நம்ம தக்க வச்சுக்கல. இனி எப்படி நம்முடைய அடுத்த கட்டத்தை நாம் நகரப் போகிறோம்? எனவே கல்வி என்பது சாதாரணமான ஒரு விஷயமும் அல்ல. நம்முடைய முன்னோர்கள் அதை சாதாரணமாக கடந்து செல்லவும் இல்லை. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு பிறகும் அந்த காலகட்டத்திலையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய நாட்டிலே உருவாகிய பத்திரிகைகள், முஸ்லிம் நேசனாக இருக்கலாம், இஸ்லாம் மித்திரனாக இருக்கலாம், இந்த பத்திரிகைகளை பயன்படுத்தித்தான் சுதந்திர போராட்ட வேட்கையை நம்முடைய தலைவர்கள் உருவாக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு அதுவெல்லாம் மறந்து போயிருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. பாடசாலைகளாக இருந்தாலும் மதரசாக்களாக இருந்தாலும் வளமையான ஒரு கல்வியை புகட்டுகிற வேலையை மாத்திரம் செய்யக்கூடிய நிறுவனங்களாக இருக்கிறது. அது மாற்றத்திற்கு உள்ளாக வேண்டும். இன்னைக்கு நீங்க பாருங்க, உலகத்தில்
மாறி வரக்கூடிய உலகத்தில் எப்படியான மாற்றங்கள் நிகழ்கிறது? ஆச்சரியமான மாற்றங்கள். உதாரணமா ஓப்பன் ஏஐ உருவாக்கினாங்க. ஆனா அது என்ன வேலை செய்யும் என்று சொன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று ஏன் அதுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னா, செயற்கை நுட்பத்தை அது உண்டாக்கும். மனிதன் எப்படி சிந்திப்பானோ அது மாதிரி அதை மெஷினை சிந்திக்க வைக்கணுங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. முதல் கட்டமாகவே 500 பில்லியன் USD அளவுக்கு செலவழிச்சு செஞ்சாங்க. ஒரு அப்ளிகேஷன் தான், பார்த்தா போன்ல இப்படி ஒரு அப்ளிகேஷனா இருக்கும். அதுக்கான செலவு எவ்வளவு? 500 பில்லியன் USD. 500 பில்லியனை புரிஞ்சுக்கிறோமான்னா, நம்ம நாட்டில் சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து நமக்கு இருக்கக்கூடிய கடன் வெறும் 67 பில்லியன். நம்ம நாட்டில் கடன் தொகை எவ்வளவு தெரியுமா? 67 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். ஓப்பன் ஏஐக்கு செலவழிக்கப்பட்டிருப்பது 500 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அந்த பில்லியன் எவ்வளவு பெருமதிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இவ்வளவு செலவழிச்சு ஓப்பன் ஏஐ மூலமாக இந்த சாட் ஜிடிபியை செயல்படுத்தி போட்டாங்க. போட்டுட்டு ஜோ பைடனுடைய கவர்மெண்ட் புதிய திட்டம் ஒன்றை கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்க ஜனாதிபதி இந்த ஓப்பன் ஏஐக்குரிய சிலிக்கான் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு உபகரணங்களையும் சீனாவினுடைய யாருக்கும் விற்கக்கூடாது. யாருக்குனாலும் கொடுத்துக்க, சைனாக்கு கொடுத்துடாத. ஏன்னா மேற்கு நாடுகள் என்ன யோசிக்கும்னா, சைனாக்கு, வடகொரியாவுக்கு, ஈரானுக்கு, இந்த நாடுகளுக்கு போயிடக்கூடாது இந்த தொழில்நுட்பம் வச்சிருந்தாங்க. கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் அவங்க காங்கிரஸ்ல கொண்டு வந்து பாஸ் பண்றதுக்கு முன்பதாக டீப்சீக் என்கிற ஒரு சைனாவினுடைய கம்பெனி, சீனாவினுடைய நிறுவனம் 50,000க்கு மேற்பட்ட மெமரி சிப்புகளை வாங்கிடுறாங்க. இந்த ஓப்பன் ஏஐக்குரிய மெமரி சிப்புகளை காசு கொடுத்து அவன் வாங்கிட்டான். அதை வாங்கி வச்சாலும் ஒரு கண்டுபிடிப்புக்கு போதுமான தேவையான எந்த ஒரு விவகாரமும் அங்கே இல்லை. அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றாங்க? சீனான்னா நம்முடைய உள்ளத்துக்கு வர்றது என்ன? எல்லாம் லோக்கல் ஐட்டம் அதானே. ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? சீனா தான் ஒரிஜினல் ஐட்டம். ஒரே ஒரு அப்ளிகேஷனால உலகமே மாறிச்சு. என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த டீப்சீக் கம்பெனி தனியாக ஓப்பன் ஏஐ சோர்ஸுக்கு நிகரான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனை தயாரிக்கிறான். நீங்க இதுல போய் கேட்கிற கேள்விகளுக்கு என்ன பதில் வருமோ அதை விட தரமான பதில் அதுல வருது. ஜலாலுத்தீன் ஜங்கி என்று ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்க ஓப்பன் ஏஐல போய் ஜலாலுத்தீன் ஜங்கியை பத்தி தேடினீங்கன்னு சொன்னா என்ன ரிசல்ட் வருமோ அதை விட அதிகமான ரிசல்ட் டீப்சீக்ல வரும். எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னு சொன்னா, கண்டுபிடிப்புகள் மாறுகிறது. எப்படி மாறுகிறது? 500 பில்லியன் USD செலவழித்து கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பை வெறும் 54 மில்லியன், ஒரு பில்லியன் கூட கிடையாது, 54 மில்லியனை செலவழித்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்தை சைனாவினுடைய ஆய்வாளர்கள் உருவாக்கி விட்டார்கள். இது மூளைக்கு கொடுக்கப்பட்ட வேலை, கல்விக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம். இன்னைக்கு முழு உலகமும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு அலிபாபா ஒரு கம்பெனியினுடைய ஒரு சோர்ஸை வெளியிடுறாங்க, பலரும் வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் தூக்கி சாப்பிட்டது எது? ஓப்பன் ஏஐ. ஒரே நாள் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் கீழே சரிகிறது, இதுவரைக்கும் இல்லாத இழப்பை சந்திக்கிறது. எல்லாவற்றுக்கும் பின்னணி அறிவை பயன்படுத்தினார்கள், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எனவே நாம் செய்ய வேண்டிய பணி என்னன்னா, இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அடுத்த கட்டத்திற்கு நகர்றது. உதாரணத்துக்காக ஒன்று சொல்றேன். இந்த நம்ம சமூகத்தில் நிறைய விதவைகள் இருக்கிறார்கள், விடோஸ் இருக்கிறாங்க. நீங்க விதவைகளை அதிகமாக கொண்ட சமூகம் எதுன்னு தேடி பாருங்க. நாட்டுக்குள்ள நம்ம வெறும் ஒப்பீட்டளவில் 10%. அதுக்கு பிறகு இந்த சென்செக்ஸ் எல்லாம் குறைவாக நடைபெற்றதுனால இப்போ எடுத்து பார்த்தா ஒரு 15% இருப்போம் என்று வச்சுக்கிறோம். 15% இருக்கிற நம்முடைய மற்ற கெப்பாசிட்டி எப்படி இருக்கு தெரியுமா? நாட்டுக்குள்ள நம்ம 15%, ஆனால் போதையில 17%. நாட்டில் 15% நம்ம போதை பொருட்களை பயன்படுத்துறதுல 17% நம்ம இருக்கிறோம். இதுதான் முன்னேற்றமா? இதுதான் நம்முடைய வளர்ச்சியா? யோசிக்கணுமா இல்லையா? 15% இருக்கக்கூடிய நாம் இவ்வளவு தூரம் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுல இருக்கிறோம்னா இதற்கு காரணம் என்ன? இதை தடுப்பதற்கு வழி என்ன? உலகத்திற்கே இஸ்லாம் சொன்ன மாதிரி போதையை தடுக்கிறதுக்கு யாராவது வழிகாட்டியிருப்பாங்களா? அந்த வழியை இஸ்லாம் காட்டியது. ஆனால் இன்றைக்கு ஐசா இருந்தாலும் சரி, மற்ற போதைகளாக இருந்தாலும் சரி, தத்தளிக்கிற ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம் இருக்கிறது. காரணம் என்ன? ஒரு வட்டத்துக்குள்ள யோசிக்கிறோம். விதவைகளுக்கு வாழ்வளிப்பது என்று எடுத்துக்கிட்டா அதிகமான, அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதிகமான விதவைகளை கொண்ட சமூகமாகவும் நம்ம தான் இருக்கிறோம். குடும்ப வாழ்க்கையை பற்றி இஸ்லாம் சொன்னதை விடவா வேறு ஏதாவது சொல்லிட போகிறார்கள்? அவ்வளவு குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசிய மார்க்கத்தில் அதிகமான விதவைகள். சரி, இந்த விதவைகளுக்கு வாழ்வளிப்பது எப்படி? எல்லா பள்ளிவாசல் நிர்வாகமும் எல்லா நிறுவனங்களும் தப்பா எடுத்துக்கிற வேணா, சரியா தான் யோசிக்கிறோம்.
ஆனா குறைவா யோசிக்கிறோம்ங்கிறேன். உடனே என்ன யோசனை வரும் தெரியுமா? ஒரு தையல் மெஷினை வாங்கி கொடுத்துருவோம். நம்ம நினைக்க பொதுவா ஏன்னா நம்ம அது அடுத்த கட்டம் தானே, ஒரு தையல் மெஷினையாவது வாங்கி கொடுத்து அவ தைச்சி ஏதாவது பொழைச்சிக்கிட்டு போகட்டும், இப்படி யோசிக்கிறோம். ஏன் ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி கொடுப்ப முடியும் யோசிக்கல? தையல் மெஷினை தான் 1980 யோசிச்சோம், 1990 யோசிச்சோம், 2000 யோசிச்சோம், 2015 யோசிச்சோம், 2025 தையல் மெஷினை தான் யோசிக்கணுமா? ஏன் நம்ம ஒரு கம்ப்யூட்டரை யோசிக்கல? ஏன் ஒரு லேப்டாப்பை யோசிக்கல? ஏன் ஒரு ஐபேடை யோசிக்கல? இது மாதிரி ஒரு டிவைஸை வாங்கி கொடுத்து அவளுக்கு அதனுடைய அறிவை கொடுத்து அதனூடாக அவள் அடுத்த கட்டம் நகரட்டுமே என்று நம்ம ஏன் யோசிக்கல என்று சொன்னா நம்ம வட்டம் குறுகியது. தையல் மெஷின் வாங்குற காசை விட குறைவான காசுல நீங்க ஒரு லேப்டாப்பை வாங்கிடலாம். அவங்களுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்த சில விஷயங்களையும் ஏதோ எடிட்டிங் சார்ந்த சில விஷயங்களையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சிலதையும் நம்ம கொடுத்துட்டோம்னாலே அவங்க அதை படித்து இன்றைக்கு இருக்கிற நவீன உலகத்திற்குள்ளாக வேண்டிய அளவுக்கு சம்பாதித்துக் கொள்ளவும் முடியும், கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளவும் முடியும், யாரிடத்திலும் எந்த ஒரு தேவைக்காக போய் நிற்க வேண்டிய நிர்பந்தமும் வராது. ஆனால் நம்ம அதை யோசிக்க மாட்டேங்கிறோம். இந்த கட்டத்தோடு நின்றுகிட்டு இருக்கிறோம். அடுத்த கட்டம் நகராம இருக்கிறோம். நகர வேண்டிய இடத்திற்கு நாம போனால் மட்டும்தான் இந்த மாற்றம் உருவாகும். எனவே கல்விக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். எல்லா ஊர்களிலும் இந்த கல்விக்கான முக்கியத்துவத்தையும் கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதற்கான முக்கியத்துவத்தையும் நாம் செய்ய வேண்டும். கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, சில நேரங்களில் நான் பேசுவது யாருக்காவது மனது வலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் சொல்லியாக வேண்டும். நம்ம சமூகத்தில் நீங்கள் ஒரு மதரசாவை உருவாக்குறதா இருந்தா, நானும் ஒரு மௌலவிதான், ஒரு மதரசா உருவாக்க போகிறோம். நீங்கள் போய் ஒரு மதரசா கட்ட போகிறோம்னு நாட்டில் வசூலுக்கு போனீங்கன்னா வித்தின் 3 months நீங்கள் மதரசாவை கட்டிடலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா மதரசாவுக்கு காசு தர்றதுக்கு செலவழிக்க, அதுவும் ரமதானில் போனீங்கன்னா 1 மாதத்துலேயே மதரசாவை கட்ட முடியும். அல்ஹம்துலில்லாஹ். சரியா? ஏன்னா நானும் அந்த மாதிரி வசூல் பணிகளில் நான் இதுக்கு முன்னாடி செயல்பட்ட காலத்தில் செஞ்சிருக்கிறோம்ல, தெரியும். மக்களுக்காக தருவாங்க, கொடுக்கணும், மாற்றுக்கருத்தே இல்லை. ஒரு பள்ளிவாசல் கட்ட போகிறோம், தாராளமாக தந்துருவாங்க. பள்ளியில் ஹவுத செய்ய போகிறோம், தாராளமாக தந்துருவாங்க. நிறைய ஊர்களில் நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா? பள்ளிவாசலுக்கு புதிய நிர்வாகம் வந்தா புதிய நிர்வாகம் என்ன செஞ்சதுன்னு அடுத்து வர்ற நிர்வாகம் ஒரு கேள்வி கேட்பான். ஏற்கனவே இருந்த நிர்வாகம் என்ன செய்தது இந்த நிர்வாகம் கேள்வி கேட்கும்ங்கிறதுனாலையும் இந்த நிர்வாகம் என்ன செஞ்சது அடுத்த நிர்வாகம் கேள்வி கேட்கும்ங்கிறதுனாலையும் பெரும்பாலான பள்ளிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டொய்லெட்டை உடச்சு கட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? யாரையும் விமர்சிக்கிறதுக்காக நான் சொல்லலை, யதார்த்தத்தை சொல்கிறேன். பெரிய பெரிய மனாராவை கட்டுவோம், கட்டணும் இல்லைன்னு சொல்ல தேவை. பள்ளியில் அடையாளப்படுத்துங்க, மாற்று கருத்து இல்லை. மனாராவை கட்டுங்க, டொய்லெட்டு சரியில்லைன்னா அதை உடைச்சி கட்டுங்க, பிரம்மாண்டமாக கட்டுங்க, எல்லாம் ஓகே. இதே அளவுக்கு பாடசாலைகளுக்கும் படிக்கிறவர்களுக்கும் கல்வியை தேடுகிறவர்களுக்கும் நாம் இதே முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா என்கிறது தான் என்னுடைய கேள்வி. வேற எந்த கேள்வியும் இல்லை, விமர்சனத்துக்குரிய ஒரு கேள்வி அல்ல. இதை செய்கிற அதே நேரம் ஒரு ஸ்கூலை நம்ம கட்டணும், அதுக்குரிய ஒரு தேவைப்பாடு இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் லேபு வேணும், அதுக்கு என்ன பண்றது? நான் அதுக்கு என்ன செய்ய போறோம்? அதுக்கான வசூலிப்பு எப்ப, எத்தனை மாசம் முடிக்க போகுது? ஒரு 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 10 மில்லியன் காசை நம்ம வசூல் பண்ணணும்னு சொன்னா 10 மாதம் தேவைப்படுகிறது பாடசாலைகளுக்கு. என்னன்னா அது மட்டும்தான் இபாதத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இபாதத் அல்ல. பத்ர் போரிலே கைதானவர்களை என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வி வருகிற போது அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனைகளில் ஒன்று என்னவென்று சொன்னால், கைது செய்யப்பட்டவர்களில் யாரெல்லாம் கல்வியலாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களை வைத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை புகட்டுவோம். அந்த கல்வியலாளர்கள் யாரா இருந்திருப்பாங்க? மார்க்க கல்வியலாளர்களா? பிடிச்சவங்க பூரா எதிர்த்தரப்புல இருந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மார்க்க கல்வியலாளர்கள் இல்லை, உலக கல்வியலாளர்கள். அவங்கள வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு உலக கல்வியை புகட்டுவோம்னு தானே யோசிச்சிருப்பாங்க. அப்படி என்றால் இந்த உலக கல்வி என்பது இந்த உலகத்தில் நமக்கு தேவையான ஒன்று, அதுவும் இபாதத்து என்பதை நாம் புரிய வேண்டும். சொல்ல வர்றேன்னா, யுத்த நேரம் போன் யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு, ஆனா சார்ஜர் இருக்குது, சார்ஜ் பண்ண இடம் இல்லை, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டான். காசாவில் இருந்த ஒரு பெண் பொறியியலாளர், இவ்வளவு சம்பவம் வெளியே வந்து இவ்வளவு நியூஸ் வருது, 500 நாளா நியூஸ் வந்துச்சு, எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி இருக்கிறான். அந்த மக்கள் டிக்டாக் யூஸ் பண்றாங்க, அந்த மக்கள் டெலிகிராம் யூஸ் பண்றாங்க, அந்த மக்கள் சமூக வலைதளங்களை யூஸ் பண்ணாங்க. யுத்தத்துக்கு மத்தியில் எப்படி யூஸ் பண்ணாங்க? செல்போனை எப்படி சார்ஜ் பண்ணாங்கன்னா, ஒரே ஒரு லேடி, அவ இன்ஜினியரிங் படிச்சவ, என்ன பண்ணான்னு கேட்டா எல்லா பகுதிகளையும் ரஃபாவுல தொடங்கி சென்ட்ரல் காசா, நார்த் காசா, பைத்துலாகியா எல்லா பகுதிகளிலுமே ஒவ்வொரு இடத்தை தேர்ந்தெடுத்து போன் சார்ஜர், போனை சார்ஜ் பண்றதுக்கு சொல்லி சூரிய சக்தியின் ஊடாக கண்ணாடி, உடைஞ்ச கண்ணாடிகளை பயன்படுத்தி கரண்ட் எடுத்து கொடுத்தான்.
இத்தனை 500 நாட்களாக ஒவ்வொரு பகுதியிலையும் ஃபோன் ஒரு கூட்டமாக போய் ஃபோனை சார்ஜ் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க, திருப்பி போய் சார்ஜ் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க. கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல ஃபோன் சார்ஜ் பண்றதுக்கு ஒரு பொம்பளை ஒரு பெண் பொறியியலாளர் செய்து கொடுத்த ஒரு திட்டம் இது. எதனால் நடந்தது? அவருக்கு இருந்த அந்த தொழில்நுட்ப அறிவு, அவருக்கு இருந்த அந்த ஆற்றல். வெறும் 10 வருஷம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 10 ஆண்டுகளுக்குள்ளாக நம்மள இருக்கிற அத்தனை பேரும் படிக்கணும், எல்லாத்தையும் தெரியணும். ஒரு யுத்தம் வரப்போகுது, வந்ததுன்னா நம்மளை அடிச்சு நொறுக்குவாங்க, என்ன வந்தாலும் எப்படி அதை பாதுகாக்கிறது எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டு 10 ஆண்டுகள் இடைவிடாமல் 25 லட்சம் மக்கள் தங்களுடைய கல்விக்காக உழைத்தார்கள். உலகத்தில் கேம்பிரிட்ஜில் படிக்கணும்னு நினைப்போம், காசாவில் அளிக்கப்பட்ட அஸ்ஹர் யூனிவர்சிட்டிக்கு நிகராக கேம்பிரிட்ஜ் வராதுங்கிறத ஏன் சொல்றேன்னு கேட்டா, 500 நாட்கள் அற்பமான ராணுவம் என்று அறியப்பட்ட ஒரு ராணுவம் மாபெரும் ராணுவத்தை வென்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காசாவில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மிஸ்டேக் அட்டாக்ங்கிறாங்க. ஏஐ தொழில்நுட்பம் தந்த தவறான தகவல்கள்ல நாங்கள் கொன்றுவிட்டோம் என்று இன்றைக்கு இஸ்ரேல் சொல்கிறது. ஆனா அவங்க ஏஐ தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தல, அதை மிஞ்சிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்களுடைய நாட்டுக்காக போராடினார்கள். எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, அந்த சமூகம் இங்க இருக்கக்கூடிய நமக்கு ஒரு மிக பெரும் படிப்பினை. அவர்கள் கல்விக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அவர்கள் மார்க்கத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தார்கள், எல்லா முக்கியத்துவத்தையும் நாம் எடுத்து பார்க்கிற போது நமக்கு இருக்கக்கூடிய பலமும் வளமும் அதிகமானது. இதை பயன்படுத்தி நாம் அடுத்த கட்டம் நகர முடியும். எனக்கு பேசுவதற்கான இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அதே நேரம் இதற்கான வாய்ப்பை தந்த குறித்த அமைப்பினருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.